அத்தியாயம் 120. கதிரின் கட்டளையை கேட்டவுடன் பனிக்கட்டி மூலசக்தியுடன் கூடிய மந்திர விலங்கு வானத்தை பார்த்து உரத்த கர்ஜனையை எழுப்பியது. அதன் தொடர்ச்சியாக அதன் கால்களை சுற்றி பனி உறையத் தொடங்கியது. மந்திர விலங்கு தனது பாதத்தை தூக்கி தரையில் மோதியவுடன் அதன் காலில் இருந்து தரையில் திடீரென்று குளிர்ந்தது. அந்த குளிர்ந்த நிலத்தின் வழியாக நேராக வீரர்களை நோக்கி நகரத் தொடங்கியது. இதை பார்த்த ஒரு போர் வீரன் தாக்குவதற்காக ஓடி வந்தான். ஆனால் அந்த வீரனின் கால் அந்த வெள்ளை குளிர்ந்த தரையில் பட்டவுடன் அது அந்த இடத்திலேயே பனியாக மாறியது. இதனால் அவனது இரத்தம் கூட உறைந்தது. இதை பார்த்த அனைவரும் மிரண்டனர். அந்த வெள்ளை காற்று தங்களை நோக்கி வருவதைக் கண்டு பயந்து ஓடினர். போர் வீரர்களை ஒன்றிணைக்க நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அந்த கடின உழைப்பு அனைத்தும் மந்திர மிருகத்தின் இந்த ஒற்றை தாக்குதலால் வீணாகிவிட்டது. எல்லா வீரர்களும் திடீரென்று அங்கும் இங்கும் பரவத் தொடங்கினர். அதை பார்த்து அந்த பயங்கரமான மந்திர விலங்கின் முகத்தில் ஒரு மோசமான புன்னகை தோன்றியது. அந்த மிருகத்தால் போர் வீரர்கள் எல்லா இடங்களிலும் ஓடுவதை பார்க்க முடிந்தது. இப்போது அது எந்த வீரனையும் அதன் விருப்பப்படி கொல்ல முடியும். பின் அந்த இரண்டாம் தரவரிசை மந்திர மிருகத்தின் கண்கள் சிவப்பு நிறமாக மாறியது. அது அந்த வீரர்களை கொல்ல துரத்தத் தொடங்கியது. அந்த மாயாஜால மிருகத்திடம் இருந்து தப்பிக்க முடியாத பல வீரர்கள் அதன் மீது மோதியவுடனே பலியாகியதை சமரன் சக்திகளை பயன்படுத்தி பார்த்தான். அவர்களது மரணம் மிகவும் வேதனையானது. இதன் காரணமாக மீதமுள்ள வீரர்கள் தொடர்ந்து பின்வாங்கத் தொடங்கினர். இதை கண்ட கதிரின் நெற்றியும் வியர்க்கத் தொடங்கியது. தன் கண்முன்னே போர் வீரர்கள் இறந்து கிடப்பதைக் கண்டு நந்தனை நோக்கி கத்தினான். தலைவரே, இந்த மிருகத்தை இனியும் எங்களால் தடுக்க முடியாது. அது எங்க எல்லாரையும் கொல்ல நினைக்குது என்று கத்தினான். கதிரின் அலறல்கள் துயரத்துடன் எதிரொலித்தது. அவனது முகமும் அதன் நிறத்தை இழந்து விட்டது. அந்த நேரத்தில் ஒரு மாயாஜால மிருகத்துடன் தனியாக சண்டையிட்டுக் கொண்டிருந்த நந்தனின் காதுகளுக்கு கதிரின் இந்த பீதியான குரல் எட்டியது. உடனே அவன் தனக்கு முன்னால் நின்ற மந்திர விலங்கை வேகமாக தாக்கத் தொடங்கினான். அதன் காரணமாக அந்த விலங்கு சில அடிகள் பின்வாங்கியது. அது பின்வாங்கியவுடன் நந்தனின் கண்கள் தூரத்தில் நின்று கொண்டிருந்த அவனது குழுவின் போர் வீரர்கள் மீது விழுந்தது. அவர்கள் இந்த நேரத்தில் மெதுவாக பின்வாங்கிக் கொண்டிருந்தனர். மேலும் அவர்களின் மரணம் மெதுவாக அவர்களிடம் வந்து கொண்டிருந்தது. இதை கண்ட நந்தனின் முகத்தில் வருத்தம் தோன்றத் தொடங்கியது. இந்த சிக்கலில் இருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தான். அப்போது அவன் மனதில் ஒரு யோசனை வந்தது. உடனே உயர தாவி குதித்து ஒரு உயரமான மரத்தில் ஏறினான். அவன் மரத்தில் ஏறியவுடன் தனது கண்களை சுழற்றி பார்க்க ஆரம்பித்தான். பின் சத்தமாக, நண்பர்களே, நாம எல்லாரும் இந்த மாயக்காட்டு பகுதியிலிருந்து தான் நம்ம வாழ்வாதாரத்தை சம்பாதிக்கிறோம். நீங்க என்ன அனுமதிச்சா நான் உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்க போறேன். இந்த உதவிக்காக இரத்த களரி போர் வீரர்கள் என்றென்று உங்களுக்கு நன்றியுள்ளவர்களா இருப்பாங்க என்று கத்தினான் நந்தன். தங்கள் தலைவனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் கதிருடன் நின்ற வீரர்கள் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்துடன் பார்க்க ஆரம்பித்தனர். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களின் தலைவர் நந்தன். அவர் யாரிடம் உதவி கோருகிறார் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நந்தன் உதவி கேட்ட திசையை வீரர்கள் பார்க்கத் தொடங்கினர். அப்போது காட்டின் நடுவில் இருந்து ஒரு குரல் கேட்டது. இந்த மாயாஜால விலங்க கொள்ள நான் உங்களுக்கு உதவ முடியும். ஆனா அந்த மாய விலங்கின் உடல்ல மாயக்கல் இருந்தா என்று அந்த குரல் மேலும் சொல்ல வந்தது. ஆனால் திடீரென நந்தன் அந்த குரலினுடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் அதற்கு பதிலளித்தான். அப்படின்னா அந்த மந்திர கல்லை ஓன் கூடவே வச்சுக்கோ, அதை நாங்க தொடவே மாட்டோம் என்று உறுதி கொடுத்தான். இதை கேட்டதும் அந்த குரலில் மகிழ்ச்சி பொங்கியது போல இருந்தது. இந்த மகிழ்ச்சியில் பதிலுக்கு, அட இரத்த களரியோட தலைவரே, உங்க யோசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க கும்பலை சேர்ந்த சிலர் எனக்கு உதவுனாங்க. அதனால இன்னைக்கு நான் அந்த உதவியை திருப்பி செலுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு என்று குரல் பதில் தந்தது. அனைவரும் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க திடீரென காட்டில் இருந்து யாரோ வேகமாக ஓடும் சத்தம் கேட்டது. மேலும் பல சிறிய வெடிப்புகள். ஆனால் அந்த குரலை சேர்ந்தவன் அங்கு வருவதற்குள் அந்த மந்திர விலங்கு ஷியாமளாவையும் மாயாவையும் தாக்கியது. விலங்கின் தாக்குதலால் மாயாவும் ஷியாமளாவும் சில அடிகள் பின்வாங்கினர். உடனே மாயா கோபத்தில் வாளை வெளியே எடுத்தாள். பின் அவள் தனியாக அதை நோக்கி ஓடினாள். சக்தி வாய்ந்த மற்றும் ஆபத்தான அந்த மந்திர விலங்கை எதிர்க்க ஓடினாள். அவள் தன்னை நோக்கி வருவதை பார்த்து அந்த மாய மிருகம் மீண்டும் ஒருமுறை உரத்த குரலில் கர்ஜித்தது. பின்னர் அதுவும் மாயாவை நோக்கி ஓடத் தொடங்கியது. ஆனால் அந்த மாயாஜால மிருகம் மாயாவின் மீது ஒரு கொடிய தாக்குதலை செய்யவிருந்தது. அப்போது திடீரென்று காற்றில் வேகமாக பறந்து வந்த ஒரு நிழல் மாயாவின் முன்னால் வந்தது. அது அங்கே வந்தவுடனே
யாரும் பார்க்காத அளவுக்கு புழுதி பறக்க ஆரம்பித்தது. பின்னர் தூசி மீண்டும் படியத் தொடங்கிய போது அந்த நிழல் ஒரு பெரிய கருப்பு வாளை கையில் பிடித்திருந்த ஒரு உயரமான பையனின் நிழல் என்பதை எல்லோரும் பார்த்தனர். அந்த பையனை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். யார் இந்த பையன் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். ஆனால் அந்த பையனை பார்த்து கதிர் மெதுவாக ஏதோ புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். அவன் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி தோன்றத் தொடங்கியது. உடனே, சமரா, நீ என்று ஆச்சரியத்துடன் சொன்னான். கதிரின் குரலை கேட்டவுடன் சமரன் புன்னகையுடன் அவனை பார்த்தான். ஆமா கதிர், நான் சமரன் தான். அப்புறம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை எல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்று கூறி சிரித்தான். பின் பார்வையை திருப்பினான் சமரன். ஷியாமளாவும் மாயாவும் தனக்கு வெகு தொலைவில் நிற்பதைக் கண்டான். உடனே வேகமாக அந்த மாய விலங்கின் பக்கம் தன் கண்களை திருப்பி, சரி, முதல்ல இந்த மிருகத்தை சமாளிப்போம், அப்புறம் நாம சௌகரியமா சமரசம் செஞ்சுக்குவோம் என்று கூறிவிட்டு தன் கையை அசைத்தான் சமரன். பின் அவன் தன் முன்னால் இருந்த பெரிய 2ஆம் தரவரிசை மந்திர மிருகத்தை வெறித்து பார்க்க தொடங்கினான். விலங்கை பார்த்ததும் சமரனின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அதன் பின் மின்னல் வேகத்தில் விலங்கை நோக்கி வேகமாக கால்களை தரையில் பதித்து நடக்க ஆரம்பித்தான். அப்போது சமரன் அவனது வாளை அவனது கையில் பிடித்திருந்தான். அது சில காலம் முன்பு வரை பெரிய கருப்பு கல்லாக இருந்தது. இப்போது கருப்பு வாளாக மாறி அனைவரையும் பயமுறுத்தியது. பின் தனது வாளை சக்திகளால் நிரப்பி கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த மிருகத்தின் உடலை ஒரு சக்தியுடன் தாக்கினான். அந்த வாளால் அந்த உடலில் ஒரு பெரிய கீறல் ஏற்பட்டது. சமரனின் சக்தியால் அந்த விலங்கு சுமார் 10 மீட்டர் பின்னால் பறந்தது. மரங்களின் மீது மோதி கீழே விழுந்தது. அந்த விலங்கு மரங்களில் மோதியவுடன் அந்த மரங்கள் முறிந்து தரையில் விழுந்தன. சமரனின் இந்த தாக்குதலை கண்ட தூரத்தில் நின்றிருந்த நந்தன் உடனே மரத்திலிருந்து இறங்கினான். சமரனின் சக்தி வாய்ந்த தாக்குதலை அவனால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. அட, எவ்வளவு சிறந்த சக்தி என்று அவனை மீறி வார்த்தை வெளிவந்தது. மேலும் இதை சொல்லும் போது நந்தனின் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியான தோற்றம் தோன்றியது. அதைக் கண்டு மாயாவும் மனதுக்குள் சிரிக்க ஆரம்பித்தாள். சமரனின் இந்த தாக்குதலை கண்டு அவள் ஆச்சரியப்பட்டாள். ஏனென்றால் 2வது இடத்தில் உள்ள அந்த மாயாஜால விலங்கை சமரன் அவ்வளவு தூரத்திற்கு மிக எளிதாக அழைத்துச் சென்று விட்டான். தோற்றத்தில் பெரிதாக தோன்றாத சமரன் உண்மையில் இவ்வளவு வலிமையானவன் என்று அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. யாரோ ஒருவர் சொன்ன பழமொழி சரியாகத்தான் இருந்திருக்கிறது. ஒரு புத்தகத்தின் தோற்றத்தை பார்த்து அதில் மறைந்திருக்கும் அறிவை மதிப்பிட முடியாது. அதே போல ஒரு நபரை பார்த்து அவரது திறனையும் அவரது வலிமையையும் மதிப்பிட முடியாது என்று இன்று அவளுக்கு புரிந்து போனது. அதே சமயம் மாயாவிடமிருந்து சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த ஷியாமளா அங்கு சமரனை பார்த்த மகிழ்ச்சியில் பைத்தியம் பிடித்தவளைப் போல மாறினாள். அவள் முன்பே சமரனின் பலத்தை பார்த்திருக்கிறாள். ஆனால் இப்போது சமரன் முன்பை விட சக்தி வாய்ந்தவனாக மாறிவிட்டான் என்று புரிந்து கொண்டாள். அதே சமயம் மரங்களுக்கு அருகில் இருந்த அந்த 2ஆம் தரவரிசை மாய விலங்கு சமரனின் இந்த தாக்குதலால் திகைத்து போனது. அடிபட்டதால் அது மிகவும் அவமானப்பட்டதாக உணர்ந்தது. அதனால் அது எழுந்து பலத்த கர்ஜனையை எழுப்பியது. என்று அந்த விலங்கு கர்ஜித்தவுடன் அதன் உடல் முழுவதும் ஒரு பனிக்காற்று சூழத் தொடங்கியது. மெல்ல அந்த விலங்கு அந்த பனிவெள்ளை காற்றால் முழுமையாக மூடப்பட்டது. அத்துடன் அது தனது பெரிய வாயை திறந்து 10 நீண்ட மற்றும் கூர்மையான பனிக்கட்டிகளால் சமரனை தாக்கியது. சமரன் தன்னை நோக்கி வரும் கூர்மையான பனிக்கட்டிகளை பார்த்து கொண்டிருந்தான். பின்னர் அந்த துண்டுகள் சமரனுக்கு மிக அருகில் வந்தவுடன் அவன் தனது வாளால் துண்டுகளை முழுவதுமாக நிறுத்தினான். ஆனால் பனிக்கட்டிகள் வாளில் பட்டவுடன் அவனது வாளில் பனிக்கட்டி படியத் தொடங்கியது. அதைக் கண்ட சமரன் புன்னகைக்கத் தொடங்கினான். சட்டென ஒரு ஊதா நிற ஒளி அவனது கையில் தோன்றியது. சமரன் அந்த ஒளியை வாளில் படிந்த பனிக்கட்டியின் மீது பயன்படுத்தினான். அதன் பிறகு அந்த அடுக்கு முற்றிலும் உருகியது. தனது தாக்குதல் தோல்வியடைந்ததைக் கண்ட மந்திர விலங்கு மீண்டும் வானத்தை பார்த்து உரத்த சத்தம் எழுப்பியது. என்று அது கோபமாக கர்ஜிக்க, அதன் கர்ஜனையின் காரணமாக அதன் உடல் முழுவதும் பனிக்கவசம் உருவாகத் தொடங்கியது. அது சிறிது நேரத்தில் மிகவும் வலுவாக மாறியது. சமரன் பனிக்கவசத்தை அணிந்திருந்த மாயாஜால மிருகத்தை பார்த்தவுடன் அந்த மிருகத்தின் அடுத்த தாக்குதல் அதன் முந்தைய தாக்குதலை விட மிகவும் ஆபத்தாக இருக்கப் போகிறது என்பதை உணர்ந்தான். பின்னர் அந்த மாய விலங்கு வேகமாக சமரனை நோக்கி ஓடி வர ஆரம்பித்தது. அந்த மிருகம் தன் வாயை திறந்து அதன் கோரை பற்களை காட்டிக் கொண்டிருந்தது. அது தன்னை நோக்கி வருவதைக் கண்ட சமரன் உடனே தனது வாளை கீழே இறக்கி தன் கைகளை முஷ்டியாக கட்டினான். அதன் பிறகு அவனது 2 கைகளிலும் ஊதா நிற ஒளி தோன்றத் தொடங்கியது.
பின் வேகமாக தன்னை நோக்கி வரும் மாய விலங்கை கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினான். அந்த மந்திர விலங்கு சமரனை நெருங்கத் தொடங்கியதும் அந்த விலங்கின் உடலில் இருந்து வெளிப்படும் பனிக்கட்டி சக்தி தனக்கு முன்னால் நகரும் ஒரு பனிப்புயலை உருவாக்குவதை உணர்ந்தான். அதை பார்த்த சமரனுக்கு இந்த புயல் எதையும் உறைய வைக்கும், பனிக்கட்டியாக வைத்திருக்கும் என்பது நன்றாக புரிந்தது. அதனால் சமரன் ஆழ்ந்த மூச்சு விட்டான். தன் கால்களை தரையில் அடித்து அவனும் அந்த மிருகத்தை நோக்கி நகர ஆரம்பித்தான். மாய விலங்கை நோக்கி அவன் ஓடுவதைக் கண்டு அங்கு நின்றிருந்த மக்கள் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். சமரன் ஏன் மரணத்தை நோக்கி ஓடுகிறான் என்று எல்லோரும் யோசிக்க ஆரம்பித்தனர். அவனுக்கு பைத்தியம் பிடித்துள்ளதோ என சிலர் சிந்திக்க ஆரம்பித்த நேரத்தில் சமரனின் அலறல் அனைவருக்கும் கேட்டது. அஷ்டமா சக்திகள் என்று அவன் கத்தினான். சமரன் நுட்பத்தின் பெயரை உச்சரித்தபடி அந்த விலங்குடன் மோதப் போவதை அனைவரும் பார்த்தனர். அப்போது சமரனின் ஊதா நிற ஒளி தோன்றி அதில் இருந்து திடீரென்று ஒரு பெரிய வெடிப்பு தோன்றியது. அடுத்த நொடி அந்த வெடிச்சத்தத்தில் இருந்து வெளிவந்த சக்தி அந்த மாய விலங்கின் தலையை தாக்கியது. பின் அந்த சக்தி அந்த மந்திர மிருகத்துடன் மோதியவுடன் அதன் உடலில் இருந்த பனிக்கவசம் ஒரு நொடியில் உருகியது. அதனால் அதன் உடலில் பாதுகாப்புக்கென இருந்த கவசம் சுக்குநூறாகியது. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சமரன் அந்த விலங்கை நோக்கி நகர்ந்து மாய விலங்கின் தலையில் ஓங்கி ஒரு குத்து குத்தினான். அந்த குத்துடன் சமரனின் ஊதா நிற மாய ஒளியை கலந்திருந்ததால் அந்த மாய விலங்கின் தலையில் ஒரு பெரிய ஓட்டை ஏற்பட்டது. அத்துடன் ஒரு பலமான ஒளி அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தது. அது சமரன் மிருகத்தின் தலைக்குள் கையை நுழைத்த சத்தம். மேலும் ஒரு பெரிய வலியை அனுபவித்து உயிரை விட்டது அந்த மந்திர மிருகம். பின் சமரனின் முழங்கையிலிருந்து இரத்தம் தரையில் சொட்டு சொட்டாக சொட்டத் தொடங்கியது. இறந்த விலங்கின் பெரிய கண்களை பார்த்தபடியே எழுந்த சமரன் அதன் தலையில் இருந்து தனது கையை எடுத்து ஈரமான துணியால் அதை சுத்தம் செய்யத் தொடங்கினான். சுமார் 10 வீரர்களை உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஓடச் செய்த அந்த 2ஆம் தரவரிசை மாய விலங்கு கடைசியில் இறந்து தரையில் விழுந்ததை அனைவரும் பார்த்தனர். ஒரே ஒரு சிறுவன் தனியாக இதையெல்லாம் செய்திருப்பதைக் கண்டு அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தும் வகையில் இது ஒரு தனித்துவமான விஷயமாக அனைவராலும் பார்க்கப்பட்டது. சமரன் தனது கைகளில் இருந்த இரத்தத்தை சுத்தம் செய்த பின் இரத்தக்கரை படிந்த துணியை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு குத்துவாளை எடுத்து மிருகத்தின் தலையிலிருந்து நேராக மந்திரக்கல்லை வெளியே எடுக்கத் தொடங்கினான். ஆனால் சிறிது நேரம் அந்த கல்லை தேடியதில் அந்த மாயக்கல் அங்கு இல்லை என்பதை சமரன் புரிந்து கொண்டான். இது சமரனை கொஞ்சம் மோசமாக உணர வைத்தது. அதனால் அவன் பெருமூச்சு விட்டான். பின் தன் குத்துவாளில் இருந்து இரத்தத்தை சுத்தம் செய்த சமரன் தோள்களை குலுக்கிக் கொண்டு எழுந்து அங்கிருந்த அனைவரையும் பார்த்தான். என் அதிர்ஷ்டம் ரொம்ப மோசமா இருக்கும் போல தெரியுது. அது மனசுல எதுவும் இல்லை. சொல்லப்போனா அது என்னை தாக்க நினைச்சப்பவே அதோட மனம் வெறுமையா இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருக்கணும். எப்படினாலும் சரி, அதை விட்டு தள்ளுங்க என்று சாதாரணமாக கூறினான் சமரன். அவனின் வார்த்தைகளை கேட்டதும் தான் அனைவரும் சுயநினைவுக்கு வரத் தொடங்கினர். சமரனின் வெறுமையான கையை பார்த்த கதிர் வருத்தத்துடன் தலையை ஆட்டினான். அதன் பிறகு கதிர் மற்ற வீரர்களுக்கு கையை காட்டி, தோழர்களே, நாம நம்ம தலைவருக்கு 2வது மாய விலங்கு அழிக்க உதவுவோம் வாங்க என்றான். கதிரின் கர்ஜனையை கேட்டவுடன் அனைத்து வீரர்களும் தங்கள் ஆயுதங்களின் மீது தங்கள் பிடியை இறுக்கினர். பின்னர் அனைத்து வீரர்களும் கூச்சலிட்டு நந்தனை நோக்கி நகர்ந்து அவனை அடையத் தொடங்கினர். அனைவரும் சேர்ந்து அவனது உத்தரவின் பேரில் மந்திர விலங்கை தாக்கினர். இப்போது சமரன் தனது கனமான வாளுடன் ஒரு மரத்தில் சாய்ந்து நின்றான். அவன் தன் கையில் இருந்த காயத்தை தான் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் கண்களில் மிகுந்த மகிழ்ச்சி தெரிந்தது. சொல்லப்போனால் சமரன் அந்த 2ஆம் தரவரிசை மாய விலங்கை ஒரே தாக்குதலின் மூலம் முடிக்க முடிந்தது. ஏனென்றால் அவனுடைய அடிப்படை சக்தி நெருப்பு. ஆனால் அதையும் மீறி சமரன் அவனது ஊதா நிற ஒளியின் சக்தியால் தான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஏனென்றால் அவனுடைய ஒரே தாக்குதல் ஒரு மாயாஜால விலங்கை கொல்லக்கூடும் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. அந்த வெளிச்சம் இல்லாமல் சமரன் ஒரு மாயாஜால மிருகத்துடன் சண்டையிட்டால் ஒரு தாக்குதலில் அந்த மிருகத்தை சிறிது காயப்படுத்த முடியும். ஆனால் சமரன் இப்போது முடிந்ததைப் போல அதை முடிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. அப்போது சமரன் தனது சேமிப்பு வளையத்தில் இருந்து ஒரு வலிமையை அதிகரிக்கும் மாத்திரையை எடுத்து நேராக வாய்க்குள் வைத்தான். அவனுடைய செயலை யாரும் கண்டுகொள்ளவில்லை. இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சமரன், என் வெளிச்சம் சீக்கிரம் வலுப்பெறலன்னா சக்தியை அதிகரிக்கும் மாத்திரையை என்னால சாப்பிட முடியாம கூட போகலாம் என்று தாழ்ந்த குரலில் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். திடீரென 2 அழகான பெண்கள் தன்னை நோக்கி வருவதை பார்த்தான். அப்போது ஒரு பெண்ணின் குரல், என்ன சமரா, நலமா என்று விசாரித்தது. அதை கேட்ட சமரன் ஷியாமளாவை பார்த்து சிரித்தான். அப்போது ஷியாமளாவுடன் வந்த மாயா மீது அவன் பார்வைப்பட்டது.
மாயாவை மிகவும் நெருக்கமாக பார்த்த link சமரனின் description-இல் இதயம் கொடுக்கப்பட்டுள்ளது. படபடக்க ஆரம்பித்தது. அவன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது.